சீனாவோட PL-15 ஏவுகணைகள் ஏர் டு ஏர் மிசைல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த கிளாஷ்ல அதிகமாக பயன்படுத்தி இருந்தாங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து. இதோட ஒரு 2க்கும் அதிகமான ஏவுகணைகள் இந்தியா கிட்ட இன்டாக்டா கிடைச்சது. அது மட்டும் இல்லாம பல்வேறு ஏவுகணைகளோட உதிரி பாகங்கள்ன்றது இந்தியாவால் கைப்பற்றப்பட்டுச்சு. இப்போ நேற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட கோப்ரா குரூப்பின் மூலமா இன்னொரு PL-15 ஏவுகணையோட AESA ரேடார் சீக்கர் டிஸ்க்ன்றது கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கைப்பற்றப்பட்ட அந்த PL-15 ஏவுகணைகளோட AESA ரேடாரை ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்ன்றது ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிடைச்ச யூனிட்ஸில் இதில் கிடைச்சிருக்கக்கூடிய அளவுக்கு இன்டாக்டான அந்த ஒரு ரேடார் டிஸ்க்ன்றது கிடைக்கலன்றது வெளியில் வந்து தகவலாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சில ஸ்பேர் பார்ட்ஸ் எந்தெந்த வகையெல்லாம் இந்த PL-15 டீகோட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவ போகுது, இந்த PL-15 டீகோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன வகையில் இந்தியாவுக்கும் இந்தியாவோட சில நட்பு நாடுகளுக்கு உதவ போகுதுன்றதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் அக்கை தம்புக்ஷனும் TP ட்ரெண்டிங்ஸ். PL-15 ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் சைனாவோட ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை அமைப்பாக இருக்குது. இதோட அப்கிரேடட் வேரியன்ட் 16, 17 சொல்லிட்டு இன்னும் நிறைய இருந்தாலும் இந்த PL-15 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலில் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் ஒரு டாப் நாச்சான சிஸ்டமாக இருந்துட்டு இருக்கு. அதை பாகிஸ்தானும் அதிகமாக வாங்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த கான்ட்ரோவர்சியலான நிறைய விஷயங்கள், இந்த PL-15 ஏவுகணையோட பயன்பாடு, அதை ஜாம் பண்ணி இந்தியா கீழே டவுன் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் ஆனது இதை பின்னாடி இருக்கு. ஆனால் இந்த PL-15 இன்டாக்டாக கைப்பற்றது மூலயமா இந்தியாவுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ்ன்றது கிடைச்சது. அதை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஏன்னா 2 ஏவுகணைகள்ன்றது முழுசா ஒரு ஏவுகணை ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து கீழே போட்டால் விழுந்தா அது என்ன ஒரு இம்பாக்டோட கிடைக்குமோ, மேஜராக சின்ன சின்ன டேமேஜஸோட கிடைக்குமோ அதே மாதிரி கிடைச்சிருந்தது. எக்ஸ்ப்ளோர்ட் ஆன டிவைஸ்ல இருந்து கிடைச்ச அந்த உதிரி பாகங்களை வச்சு பல நாடுகள் அதோட ஸ்டடீஸை ஃபைன் பண்றது இல்லை அதை பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுன்னு ஈடுபட்டு இருக்கப்போ இந்த 2 ஏவுகணைகளும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அந்த இடத்துல அமைஞ்சது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு மிசைலை படிக்கிறோன்னா அதை டெக்னிக்கலாக படிக்கணும். அப்படி படிக்கிறப்போ அதோட ஹார்ட்வேர்ஸை தனியாகவும் அதோட சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா லிங்க்ஸை தனியாகவும் நம்ம ஸ்டடி பண்ணியாகணும். இப்படி ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த மிசைலில் இருக்கக்கூடிய ரேடார் சீக்கரும் அதில் இருக்கக்கூடிய ரேடார் டிஸ்க்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்டா இது ரொம்ப முக்கியம்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஒரு மிசைலுக்கு இன்புட்டை கொடுக்கறதே இந்த AESA ரேடார் சீக்கர் தான். ரேடார் சீக்கர் இன்புட்டை கொடுக்கும். அந்த மிசைலோட வேரியண்ட்டை பொறுத்து அதில் என்ன ரேடாரை பயன்படுத்தியிருக்காங்கன்றது முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். இப்படி பார்க்குறப்போ இந்த PL-15 ஏவுகணைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரேடார் சீக்கர்ன்றது சைனாவோட வெர்ஷனில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சில காம்பனன்ட்ஸை எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஒரு காம்பனண்ட்டையும் எடுத்திருக்கோம். இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வகையில் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா இதை டெக்னாலஜிக்கலாகவும் பார்க்கணும், ஹார்ட்வேர் ரீதியாகவும் பார்க்கணும். அப்பதான் இந்த மிசைல் கிட்ட இருந்து இந்திய விமானப்படை விமானங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சில அதுக்கேற்ற மாதிரி சில நெட்வொர்க் சூட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த மிசைலை ஜாம் பண்றதுக்கு என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸை நம்ம பயன்படுத்த முடியும்ன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா 4 முக்கியமான விதங்கள்ல இந்த மிசைலை டீகோட் பண்றதுக்கான அந்த சான்சஸ் இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது பிசிக்கல் டீகன்ஸ்ட்ரக்ஷன், இரண்டாவது இருக்கக்கூடியது சிக்னல் அனாலிசிஸ், மூணாவது இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது சாஃப்ட்வேர் ஃபர்ம்வேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, நாலாவது இருக்கக்கூடியது சிமுலேஷன் அண்ட் டெஸ்டிங். இப்போ இந்த 4 கேட்டகரியில தான் இந்த ஒரு மிசைலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கான அந்த சான்சஸ் அதிகமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முதல் பிசிக்கல் டீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒரு மிசைலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்டாக்டா எடுத்து வச்சிருக்கோம். அந்த மிசைலை ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி அதோட பிசிக்கல் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கு, இல்லை என்னென்ன மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய நிறைய AAM அதாவது ஏர் டு ஏர் மிசைல்ன்றது மோஸ்டா ஸ்டெல்த்தியர் டிசைன்ல வருது. அதோட ஆங்குலர் ஸ்டெல்த்ன்றது சைட்வர்ட்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வேவ்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனால அது குறிப்பிட்ட ஒரு வேவ் ஃபார்ம் ஆஃப் ஸ்டெல்த் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி இருக்கப்போ என்ன வகையில் இது ஸ்டெல்த் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லோட இது பிசிக்கல் ஏரோடைனமிக்ஸ் என்ன விதத்தில் இருக்கு, எப்படி இதனால இந்த அளவுக்கு வேகத்தை எந்த ஒரு டிராகுலாம் அட்டைன் பண்ண முடியுதுன்றத முதல்ல நம்ம பிசிக்கலி அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி முடிக்கிறப்போ அதோட வேகத்தில் ஏற்படக்கூடிய அந்த டிராக் எப்படி அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ்னால ஸ்டாப் பண்ணப்படுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்றப்போ இந்த மிசைலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை நம்மளால உருவாக்க முடியும். இது முதல்ல இருக்கிறது. இரண்டாவது இருக்கக்கூடியது சிக்னல் அனாலிசிஸ். நான் சொன்னல இந்த ரேடார் டிஸ்க்குக்கான கான்செப்ட் அது இந்த இடத்துல தான் உள்ள வரப்போகுது. ரொம்ப ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம். இப்போ இந்த ரேடார் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இல்ல அந்த கம்ப்ளீட்டான இந்த ரேடார் சீக்கரை பொறுத்த வரைக்கும் மிசைலுக்கு ரேடார் இல்லைனா ஆல்மோஸ்ட் அது ஒரு உதவாத ஒரு மிசைலா மாறிடும். இப்படி இருக்கப்போ இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய
விஷயம் எந்தெந்த வேவ் ஃபார்ம்ஸில் இது ரேடார் வேவ்ஸை எமிட் பண்ணுது. அப்படி எமிட் பண்ணக்கூடிய வேவ்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக திரும்ப கிடைக்காது, எமிட் ஆகிட்டு கம்மியாக கிடைக்கக்கூடிய வேவ் ஃபார்ம்ஸை இது என்ன விதமான சிக்னல் ப்ராசஸர்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துல அதுக்கான டைமென்ஷனல் இமேஜை உருவாக்குது, எந்த அளவுக்கு கம்மியான ஃப்ரீக்வன்சியை வச்சு இது அதோட டார்கெட்டை ஃபைன் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்காவான சான்ஸ்ன்றது இப்போ கிரியேட் ஆயிருக்கு. சொல்ல முடியாது இந்நேரத்துக்கு முதல்ல கிடைச்ச அந்த 2 ஏவுகணைகளோட அந்த ரேடார் சீக்கரை பயன்படுத்தி இதை டீகோட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு கவர்மெண்ட்டும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு புது டைப் ஆஃப் ப்ரோட்டோடைப் அடுத்த ஒரு ஏர் டு ஏர் மிசைல் வெளியில் வரப்போ தான் மேபி இதிலேருந்து என்னென்ன பாடங்கள் கற்றுருக்காங்கன்னு தெரியும். ஸோ இந்த ரேடார் சிக்னல்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சிஸை கம்பேர் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கா. இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிசைலும் எலக்ட்ரானிக்கல் ஜாமிங்க்கு இம்யூனாக இருக்கும். எதிரி இப்போ நம்ம விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களே எலக்ட்ரானிக் ஜாமிங்கை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மிசைல்ஸை ஜாம் பண்ணி கீழே டவுன் பண்ணுற முயற்சி பண்ணனா அதில் ஆன்டி ஜாமிங் டெக்னிக்ஸ் ஆனது இருக்கும். அதாவது நீங்க சிக்னல் ஸ்பூஃபிங் பண்ணாலும் சரி இல்ல சிக்னல் ஜாமிங் பண்ணாலும் சரி அதோட டார்கெட்டை அது ஃபைண்ட் பண்றதுக்காக அதுல சில ஆன்டி ஜாமிங் யூனிட்ஸ் ஆனது இருக்கும். இது என்ன வகையில வொர்க் ஆகுதுன்றதை டீகோட் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸா இருக்கும். இது ஃபியூச்சர் வார்ஃபேர்ல கண்டிப்பா பயன்படுத்தப்படும். அதை நான் கடைசியில் சொல்றேன். மூணாவதா இருக்கக்கூடியது சாஃப்ட்வேர் ஃபர்ம்வேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்ளீட்டா அதோட சாஃப்ட்வேர்ன்றதை ரிவர்ஸ் பண்றது. இப்போ இந்த ரேடார் சீக்கருக்கும் அந்த மிசைலோட கைடன்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த சாஃப்ட்வேர் பிரிட்ஜிங்னு சொல்றது. ரேடாரோட வேலை டார்கெட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அதாவது இந்த இடத்துல ஒரு டார்கெட் போயிட்டு இருக்கப்பா, நீ அதை நோக்கி போகணுன்றத இன்புட்டா வாங்குறதுக்கு மட்டும்தான். ஆனா அது அந்த மிசைலோட இன்ஜின் பாத்துக்கு மாத்துறதும் இல்ல அந்த மிசைலோட கைடன்ஸ் சிஸ்டம்க்கு மாத்தி அதுக்கேற்ற மாதிரி அந்த மிசைலை மூவ் பண்ணி போறதுக்கும் இந்த இடத்துல சாஃப்ட்வேர் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் அந்த இடத்துல வேலை செய்யும். ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய இன்புட்டை என்ன சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த இடத்துல ப்ராசஸ் பண்றாங்க. இப்போ நம்ம அந்த ரேடாரை நிறைய இடத்துங்கள்ல இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ரேடார்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜாம் பண்ண முடியாது. ஃப்ராங்கா சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதிகப்படியான வேவ் ஃபார்ம்ஸை உள்ள அனுப்பி நம்ம ஸ்பூஃப் பண்ண ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு அட்வான்ஸ்டு ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இதெல்லாம் வரப்போ ஆன்டி ரேடார் ஜாமிங் கெப்பாசிட்டின்றது அந்த மிசைல்ஸ்குள்ளே இன்பில்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கப்போ இந்த சாஃப்ட்வேரை குழப்பறதுக்கான வாய்ப்புகள் என்ன? ஏன்னா ரேடார் கிட்ட இருந்து இன்புட் போறதை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா இந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட்டை நம்மளால இந்த இடத்துல மாடுலேஷன் பண்ண முடியும். இல்ல அதுல உள்ள புந்து ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுன்றப்போ இந்த சாஃப்ட்வேரை படிக்கிறது ஒரு முக்கியமான சான்ஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைலை கம்ப்ளீட்டா டவுன் பண்றதுக்கு இல்ல அதுலயே இந்த எப்படி சொல்றது செல்ஃப் கில்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும். நீங்க டார்கெட்டை போயிட்டு ரீச் பண்ண முடியல, எனிமியோட டெரிட்டரிக்குள்ள இந்த மிசைல் விழக்கூடாதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது தன்னைத்தானே அழிச்சுக்கிற மாதிரி அந்த மெக்கானிசமை இது நம்ம டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹேக் பண்ணோம் இல்ல அதோட சர்வரை பிரேக் பண்ணோம்னா அதை இந்த இடத்துல பண்ண வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கடைசியா இதுல இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு புரோட்டோடைப்பை இல்ல அதே மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணி அதை அனலைஸ் பண்றதுக்கு இது என்ன மாதிரி ஏரோடைனமிக்ல ஒர்க் ஆகுது இல்ல இது எப்படி அதோட டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணுதுன்னு அதை டெஸ்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் ஆனது இருக்கு. நான் இப்போ அதோட ரேடார் பத்தி சொல்லியிருந்தேன்ல, ஃபியூச்சர்ல கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆக போகுது இதோட சாஃப்ட்வேர் பிரேக் பண்றதுன்றது. இது இதோட சாஃப்ட்வேர் பிரேக் பண்றது கம்ப்ளீட்டா அதோட கம்யூனிகேஷனுக்காக மட்டும் கிடையாது. அதோட ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவும் அந்த மிசைல் கம்ப்ளீட்டா எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லக்கூடிய அந்த சென்சார் சூட்னு சொல்லுவாங்க, அந்த மிசைலோட சென்சார் சூட். அதை இப்போ நம்ம எடுத்து அனலைஸ் பண்றதுனால இந்த மிசைலை பத்தின அத்தனை ஜாதகத்தையும் நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா அவங்களோட ப்ளூ பிரிண்ட்ன்றது நம்ம கிட்ட கிடைக்கல, அவங்களோட ஒரு ஒர்க்கிங் டைப் ஏவுகணையே நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இதை ஸ்பேர் பை ஸ்பேர் பிரித்து ஒவ்வொன்றா அனலைஸ் பண்றப்போ அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் மட்டும்தான். ஸோ நீங்க அதை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றீங்க, இந்த மிசைல் இந்த இடத்துல இப்படி டிராவல் பண்ணுது, இந்த இடத்துல திடீர்னு பார்த்தனா ஏன்னா அதோட டார்கெட்டை ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ஏவுகணைகள் அதோட டிராவல் பார்த்து மாற்றும். இந்த ஆன்டி ஜாமிங் டெக்னிக்ஸ்லேருந்து தப்பிக்கணும் இல்லை சில டைமில் சைட் வேர்ட்ஸில் போயிட்டு அந்த ஒரு ஏர்கிராஃப்டை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக அதோட பாதையை மாற்றும். இது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு வெர்ஷனில் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறது மூலிமா இது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை கணிச்சு இல்லை அது மூலிமா அதோட டேட்டாஸை எடுத்து நம்மளோட ஃபியூச்சர் விமானங்களில் இந்த மிசைலை எவேட் பண்ணுறதுக்கும் இதை ஜாம் பண்ணுறதுக்குமான அந்த டெக்னிக்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி, ஏன்னா சீனாவோட இந்த PL-15ன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸில் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார் நெட்வொர்க்ஸை எடுத்து நம்மளோட மிசைல்ஸை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாமே பாசிபிளான ஒரு விஷயம் தான். நம்மளாலே இந்த அளவுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியுதுன்னா ரஷ்யா ஈரான் கிட்டலாம் இந்த மிசைல் போச்சுன்னு வைங்க, அப்படி இன்னும் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான அந்த டெக்னாலஜியானது இருக்குது. அதில் அவங்க எக்ஸ்பர்ட்டும் கூட. சீனாவோட அதிகமாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இப்போ பண்ண ஆரம்பிக்கிறது ஈரான் தான். ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்கு இந்த டெக்னாலஜி ஷேர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஈரான் கிட்ட ஷேர் பண்றதை விட இந்த சவுத் சைனா சீல பிரச்சனையா இருக்கக்கூடிய நாடுகள் தைவான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ இந்த மிசைல் டெக்னாலஜின்றது ஷேர் ஆகும், எப்போ இந்த மிசைல்ஸை பத்தி ஸ்டடி பண்ணலான்னு. ஸோ முக்கியமான ஒரு எப்படி சொல்றது அவன் குடுமி நம்ம கையிலன்னு சொல்ற மாதிரி
முக்கியமான ஒரு பாயிண்ட்டை இப்போ இந்தியா ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்தான் பார்க்கணும் இது எந்த வகையில் இந்தியாவுக்கு யூஸ் ஆக போகுதுன்றது. கண்டிப்பாக அதில் யூஸ் இருக்குது. ஆனால் இதை வச்சு எப்படியெல்லாம் இந்தியா ஒரு கேமை ப்ளே பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த கோப்ரா யூனிட்டை பற்றி நான் ஆரம்பத்தில் சொல்லணும்னு நினச்சேன். என்னடா இது புதுசாக இது ஒரு யூனிட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். இந்த கோப்ரா யூனிட்னு சொல்லப்படுறது காம்போசிட் பேட்டில் ரெஸ்பான்ஸ் அண்ட் அனாலிசிஸ் குரூப்னு சொல்லுவாங்க, கோப்ரா ஜின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் 1200க்கும் அதிகமான சாம்பிள்ஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட் நடந்ததில்ல பஞ்சாப் மாகாணத்தில் இருந்து மட்டுமே இவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த PL-15 சம்மந்தப்பட்ட அந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே அந்த மிசைல்ல இருந்து சின்ன சின்ன பொருட்கள் வரைக்கும் பார்த்தோன்னா 290 காம்பனன்ட்ஸ்க்கும் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ ஒரு மேஜரான ஜாக்பாட்ன்றது இந்த ஒரு குரூப்பின் மூலமா இப்போ இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மது உங்கள் விடுபடுது உங்களா இருக்கு.